இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ தப்பிச்சு போய் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறா. அதாவது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம உங்க வைஃப் அஞ்சலி உங்க மேல கேஸ் குடுத்துருக்காங்க. அப்படின்ற மாரி சொல்லி நம்ம கார்த்திக்க வர சொல்றாங்க. இங்க பார்த்தா இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ என்னென்ன கேஸ்லாம் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் என்ன மிரட்டி, உருட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க விடுதலை பத்திரத்துல. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி என்னென்னமோ கேஸ போட்டிருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம கார்த்திக்கு பயங்கர டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம, ஏற்கனவே இந்த அஞ்சலிய ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம கௌதமும், இலக்கியாவும் சொன்னதுனால அமைதியா இப்ப என்ன விட்டுருந்தாங்க. ஏன்னா தன்னோட குடும்ப மானம் கெட்டு போயிடும். அது காத்துல பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏற்கனவே இப்ப என்ன அதெல்லாமே கெட்டு போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப என்ன இவங்களுக்கு புரியாம போயிடுச்சு போல. அந்த ஒரு காரணத்தினால இப்ப என்ன இந்த அஞ்சலிய விட்டது ரொம்பவே தப்பா போயிடுச்சு. கடைசியில நம்ம கார்த்திக் அஞ்சலிய தனியா கூப்பிட்டு பேசுறது மட்டும் இல்லாம, உன்னை இப்ப என்ன நான் ஜெயிலுக்கோ இல்ல இப்ப என்ன இந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டோ அனுப்பிச்சிருக்க கூடாது. உன்னை கொன்னாதான் இப்ப என்ன என்னோட ஆத்திரம் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி இப்ப என்ன நெரிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமோ இலக்கியா அவுட்டிங் டேட்டிங் இதெல்லாம் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பைரவி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பைரவிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு முறையும் இப்ப என்ன நம்ம இலக்கியா அந்த வீடியோவை காட்டி அதுக்கப்புறம் இந்த பைரவி இப்போ என்ன அமைதியா இருக்கிறதுக்கு பதிலா முதல்ல இருந்தே அமைதியா இருந்திருந்தா யாருக்குமே இப்போ என்ன டவுட் வரவே வராது. ஒரு பக்கம் சாணகி இலக்கியா என்னத்தான் வச்சு நீ இப்போ என்ன பைரவியை மிரட்டிட்டு இருக்கன்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க இப்போ என்ன கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் கொஞ்சம் கூட இப்படி எதிர்பார்க்கவே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அஞ்சலி எப்புட்றா வெளிய வந்தா அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா தொறந்து விட்டுருக்காங்க. அதாவது ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருந்தா கோழியோ, இல்ல ஆட்ட பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருந்தா, நாயா கட்டி வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா இப்போ அவுத்து விட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா இவ்ளோ தைரியம் இவளுக்கு எப்புட்றா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே எஸ்எஸ்கே தான் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கானே. எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா பேசி எஸ்எஸ்கே சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படி கேஸ் கொடுத்ததுக்கான உண்மையான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துல இருந்து இப்போ பங்கு வாங்கணும் அப்படின்றது தான். அதாவது காம்பன்சேஷன் வாங்கணும் அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல இப்படி ஒரு பிளான பண்ணியிருக்காங்க. நம்ம கார்த்திகே போனாலும் சரி, நமக்கு இப்போ அந்த சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கார்த்திக் அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாம, நான் ஜெயிலுக்கு போக தான் போறேன். அது உன்னை ஏமாத்தன அப்படின்னு சொல்லிட்டோ, இல்ல பார்த்தீங்கன்னா, நீ கேஸ் குடுத்ததுனாலயோ இல்ல. உன்ன கொன்னுட்டே பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிலுக்கு போறேன். அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. இது அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அது மட்டும் இல்லாம அஞ்சலி பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டா. இப்போ இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு உயிர் மட்டும் தான். அதுவும் அவள விட்டு போணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது. ஆனா நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.